ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம். அன்பிற்குரியவர்களே, ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுர ஸ்ரீ வித்யாபீடாதீஸ்வர ஸ்ரீ ஜெகத்குரு பத்ரி சங்கராச்சாரிய ஸ்ரீ தோடகாச்சாரிய ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணாந்தீர்த்த மகாசுவாமிகள் என்று மிகுந்த பக்தியோடும் மரியாதையோடும் அழைக்கப்படுகின்ற சகடபுரம் சுவாமிகள் ஸ்ரீ ஞானபுரி சித்திரக்கூட க்ஷேத்திரம் என்ற அற்புதமான தலத்திலே திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குருஸ்தலம் அருகில் அமைந்துள்ள திருவோணமங்கலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஞானபுரி சித்திரக்கூட க்ஷேத்திரத்திலே சங்கடஹர ஸ்ரீ மங்களமாரதி பகவான் தேவஸ்தானத்திலே 108 அடி மகாராஜ கோபுரத்தை மிகச் சிறப்பாக திருப்பணி செய்து வருகிறார்கள். அதிலே 32 அடிக்கு கல் திருப்பணி இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த திருப்பணியில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய சத்குருநாதருடைய சித்தமாகும். ஸ்ரீ ஆதிசங்கராகவே அவதாரம் செய்திருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரிய மகாசுவாமிகள் மனம் வைத்தால் யாரோ ஒருவர் அல்லது இருவர் கூட இந்த பணியை நிச்சயமாக பூர்த்தி செய்துவிட முடியும். ஆனாலும் கூட நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்ரீகாரியம் ஸ்ரீ எம் சந்திரமௌலீஸ்வரன் அவர்கள் அடிக்கடி கூறுவது போன்று ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கமாகும். ஆம் அன்பிற்குரியவர்களே, எல்லோருடைய பங்கும் இந்த திருப்பணியிலே இருக்க வேண்டும் என்பதை உத்தேசம் செய்து எல்லோரும் இதிலே பங்கு பெற வேண்டும் என்பதை அடிக்கடி வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த 108 அடி மகாராஜ கோபுர திருப்பணி என்பது நம்முடைய வாழ்நாளிலே கிடைத்தற்கரிய மகாபாகியமான திருப்பணியாகும். ஆம், சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள், முருகன் ஆலயங்கள், விநாயகர் ஆலயங்கள் என்று பல்வேறு ஆலயங்களுக்கு மகாராஜ கோபுரத்தை எல்லா காலங்களிலும் எல்லாரும் அமைத்து வருகிறார்கள். ஆனாலும் கூட ஒரு ஆஞ்சநேய சுவாமிக்கு இத்தகைய ஒரு உயர்ந்த மகாராஜ கோபுரம் என்பது மன்னர்கள் காலத்திற்கு பிறகு நாம் மிகச் சிறப்பான இந்த திருப்பணியை இப்பொழுதுதான் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அத்தகைய சிறந்த இந்த திருப்பணியிலே நாமும் பங்கு பெற வேண்டும். நம்மோடு சேர்ந்து நம்மை சார்ந்தவர்கள், நம்மோடு அருகில் வசிப்பவர்கள், நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள் என்று எல்லோரும் இதிலே பங்கு பெற வேண்டும். இப்பொழுது இந்த செய்தியினுடைய நோக்கம் வருகின்ற அக்ஷய திருத்தியை திங்கட்கிழமை அன்றைக்கு மிகச் சிறப்பாக வருகிறது. ரோஹிணி நட்சத்திரம் கூடியிருக்கிறது. இத்தகைய சிறந்த நாள் அமைவது என்பது மிகுந்த ஒரு பாக்கியமாகும். ஏனென்றால் தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, திங்களும் ரோஹிணியும் சேர்ந்திருந்தார் போல என்று ஒரு பழமொழி இருக்கும். அத்தகைய திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்திலே அக்ஷய திருதியை நன்னாள் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அபூர்வமான வரமாகும். இந்த நன்னாளிலே தான் ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுரத்திலே ஸ்ரீ சந்தான வேணுகோபாலருக்கு மிகச் சிறப்பாக பிரம்ம ரதோத்சவம் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு மிக்க நாளிலே நாம் இந்த திருப்பணியிலே பங்கு பெறுவதற்கும் இந்த திருப்பணி மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்குமாக பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளி செய்திருக்கக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரத்தை தினசரி காலையிலே அல்லது மாலையிலே விளக்கேற்றி வைத்து நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ பெரியவா திருவுருவ படத்தின் முன்போ அல்லது நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இறைவன் திருவுருவ படத்தின் முன்போ அமர்ந்து மனமாற இந்த திருப்பணி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும், பூர்த்தியாக வேண்டும், அதற்கு நாங்களும் மிக சிறப்பான வகையிலே பங்கு பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினசரி நாம் இந்த திருப்பணி பூர்த்தியாகும் வரைக்கும் பாராயணம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாகும். அத்தகைய ஒரு அபூர்வமான வாய்ப்பு நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. கண்பட்டால் மனது பாடும் கார்குடல் அலையே போற்றி, காதளவோடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி, வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகு சிலையை போற்றி, வெண் மல்லிகை பூமாலை விளையாடும் தோழி போற்றி, பண்பட்டார் இல்லாதார்தம் பக்குவம் அறிவாய் போற்றி, பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி, விண்முட்டும் ஞானம் பெற்ற வேத நாயகி போற்றி, வேயுறு தோளின் சக்தி விரித்தருள் போற்றி போற்றி என்று இந்த பொன்மழை பாடலாக கவியரசர் கண்ணதாசன் கனகதாரா சோஸ்திரத்தை தந்திருக்கிறார். அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த கனகதாரா சோஸ்திரத்தை நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக நம்முடைய இல்லங்களிலே மிக அற்புதமாக செல்வ வளம் பெருகும். நாம் செல்வ வளம் பெற்று நாமும் இந்த மகாராஜ கோபுர திருப்பணியிலே பங்கு பெற்றால் நம்முடைய பரம்பரையாக இந்த திருப்பணிக்கு செய்த
இந்த மிகப்பெரிய பாக்கியமான பேரான பங்கானது இந்த மகாராஜ கோபுரம் போல நம்முடைய சந்ததியினரை உயர்த்தும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. ஸ்ரீ ஆதிசங்கராகவே அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ பெரியவா அவர்களுடைய பேரருளாலே நாம் நம் இல்லங்களிலே மிக சிறப்பாக இந்த பாராயணத்தை தொடர்ந்து செய்வோம். கோபுரம் வளர்வது போல, கோபுரம் நிறைவேற்றிருப்பது போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பரம்பரையும் சிறந்து ஓங்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹா.